வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். உட்பெகர் மரங்கொத்தி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஜஸ்ட் இதை ஒரு பறவையா மட்டும் பார்க்காம ஆக்சுவலாவே இதோடைய வடிவமைப்பு அப்படின்றது கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அந்த நேச்சருடைய வியப்பே நம்ம அதில் தான் பார்க்க முடியும். நம்ம எல்லாருக்கும் பார்த்த மாதிரி இந்த பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே டங்கு சின்னதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த உட்பெகருக்கு மட்டும் டங்கு சின்னதெல்லாம் கிடையாது. அது அதோடைய ஸ்கல், அதாவது அதோடைய மண்டை ஓடு இருக்கு இல்லையா, அது மொத்தமாக சுற்றுற அளவுக்கு ரொம்ப பெரிய நாக்கு அதுக்கு இருக்கு. ஆனா அந்த நாக்கு எப்ப தேவையோ அப்ப மட்டும்தான் வெளியே வரும். ஈவன் மரத்தை கொத்தும் போது எந்த அடியும் பற்றக்கூடாது நாக்குல அப்படின்றதுக்காக பின்னாடி போய் அழகா விராப் ஆயிரும். அந்த நாக்கை நிறைய பூச்சிகளை பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் மரக்கொத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அதை ஹோல்ட் பண்ணி உள்ளதானே இருக்கும் மரத்துக்குள்ள. அப்ப அந்த வழியில் ஏதாவது பூச்சி பறந்து போச்சுன்னா தன்னுடைய நாக்காலேயே ரொம்ப சுலபமா அது பிடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் நம்ம எப்படி இப்போ ஃப்ராக் தவக்கள் எல்லாம் பாக்குறோமோ அதே மாதிரி உட்பெகருடைய நாக்கு செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் கிளைமேட்ல ரொம்ப கிரிட்டிக்கலா மாறும்போது கூட அதோடைய பிரெயின் ஃப்ரீஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அழகா தன்னுடைய நாக்கால முடிஞ்ச அளவுக்கு அதோடைய ஸ்கல்ல விராப் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலியமா நிறைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ல இருந்து அதால தப்பிக்க முடியும். ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ், ரிமோட் வில்லேஜ்ல 2016ல ஒரு ரயில்வே ஸ்டேஷனை மட்டும் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் அங்கே அடிக்கடி அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அது இல்லாமல் அங்கே கிளைமேட்டும் ரொம்ப ஃப்ரோசனாக இருந்துச்சு. அதனால் அவங்க கிராஜுவேஷன் முடிக்கிற வரைக்கும் அந்த ட்ரெயின் செயல்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க படித்து பட்டம் வாங்குற வரைக்கும் அந்த ட்ரெயின் செயல்பாட்டில் தான் இருந்துச்சு. ஒரே ஒருத்தங்களுக்காக அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு ட்ரெயின் போச்சு அப்படின்றது ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம பாடியை இப்போ நம்ம அடாப்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு? 24 மணி நேரத்துக்காக நம்ம இப்போ அடாப்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம எப்போ தூங்கணும் எப்போ எந்திரிக்கணும் அப்படின்ற மொதத்தையும் அதை டிசைட் பண்ணும். ஈவன் நமக்கு ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூக்க வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிடும். அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ நேரம் வேலை செய்யணும் அப்படின்றத டிசைட் பண்ணிடும். எவ்வளோ நேரம் நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே டிசைட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப நேரம் டார்க்னஸ்லேயே இருந்தோம்னா இந்த டைமிங் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. வெளிச்சமே இல்லாமல் இருட்டில் மட்டும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்காங்க, நம்மளால 48 மணி நேரத்துக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிட முடியும். ஈவன் நம்ம பாடியே அதை அடாப்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிச்சமே இல்லாமல் இருந்துச்சுன்னா 48 ஹவர்ஸ் தான் உங்களோட டைம்ன்ற மாதிரி பாடி அடாப்ட் ஆயிரும். 36 மணி நேரம் நீங்கள் வேலை செய்வீங்க, 12 மணி நேரம் நீங்கள் தூங்குவீங்க. இதுதான் ரொம்ப ரொட்டீனாக உங்களுடைய லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். டைம் அண்ட் நிறைய விஷயங்களை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுருந்தீங்கன்னா, டைமு, டேட்டு, கிளைமேட் இதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுருந்தீங்கன்னா நம்ம பாடி இப்படி தான் ஈஸியாக அடாப்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேஸ் ரொம்ப தூரம்ப்பா, அதுலாம் நம்மளால ட்ராவல் பண்ண முடியுமா அப்படிலாம் நிறைய பேர் யோசிப்போம் இல்லையா? ஆனால் ஒருவேளை நீங்கள் ஸ்பேஸுக்கு காரில் போகணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 1 மணி நேரம் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் எங்கேயுமே நிறுத்தாமல் டைரெக்டாக நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா நம்மளாலே ஸ்பேஸை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் அப்படி ஒரு சம்பவம்லாம் நடக்காது. ஆனால் ஒருவேளை அப்படி ஒரு ரோடு அமைஞ்சிருந்துச்சுன்னா, அந்த காரை வச்சு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா வெறும் 1 மணி நேரத்தில் நம்ம ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கலாம். இப்போவே முடிஞ்ச அளவுக்கு பாட்டெல்லாம் கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வயசாக நீங்கள் பாட்டு கேட்டாலும் அதில் ஒரு யூஸும் இல்லை. எஸ், நம்ம மியூசிக்கல் ப்ளஷர் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நம்ம ஏதாவது புது சாங் கேட்கும் போதோ இல்லை நமக்கு ரொம்ப பிடித்த மாதிரியான சாங் கேட்கும் போதோ நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம பிரெயின்லாம் ரொம்ப அதிகமாக வேலை செய்யாது. இந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த மியூசிக்கல் இருக்கக்கூடிய ரிதம் தான். அது நம்மளை ஈஸியாக ப்ளஷரை க்ரியேட் பண்ணிடுது. அதே உங்களுக்கு வயசானதுக்கு அப்புறமா நீங்கள் எவ்வளோதான் புது புது மியூசிக்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச பாட்டோ கேட்டிங்கன்னாலும் உங்களால் அந்த ப்ளஷரை ஃபீல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுத்தைங்கிறது சிங்கம், புலி இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு டேஞ்சர் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இந்த சிறுத்தை இன்னும் ஃப்ரெண்ட்லி ஆக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஜூவில் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸை அந்த சிறுத்தைகளோட வளர விடுவாங்களாம். ஏன்னா டாக்ஸுக்கு இயல்பாகவே மனிதர்களோட பழகக்கூடிய ஒரு அட்ராக்டிவ் சென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே விஷயம் அது கூட பழகக்கூடிய சிறுத்தைக்கும் வரும் அப்படின்றனால குட்டியிலிருந்தே டாக் அண்ட் சிறுத்தை ரெண்டையும் சேர்த்தே தான் வளர்த்துவாங்களாம். ஈவன் ரொம்ப ஃபெரோஷியஸாக சிறுத்தை ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே மறந்துக்கிட்டு டாக்ஸ் என்னெல்லாம் பண்ணுதோ அதே மாதிரி அது இமிடேட் பண்ண ட்ரை பண்ணும். அதனால் ஜூ கீப்பர்ஸுக்கும் பெரிய லெவலில் சவால்கள் இருக்காது. ஸோ சிறுத்தை குட்டியை போட்ட உடனே நாய்கள் கிட்ட கொண்டு வந்து விட்டுருவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.